ஹலோ எவ்ரிவன். இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூவி ரிவ்யூஸ் தான் பண்ண போறோம். அதாவது தினமும் புதுவா வந்துட்டு படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த படம்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட ஓன் ஒப்பீனியனை வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்ல நான் தர போறேன். அதன்படி நம்ம ஃபர்ஸ்டா ரிவ்யூ பண்ண போற ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. இந்த படத்துக்கு வந்துட்டு அதிகமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதை ஆட் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி அதிகப்படியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தரீங்க, அதனால நாங்க போட்ட பணம் மொத்தமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற அளவுக்கு ஆன ஒரு படத்தை தான் நம்ம வந்துட்டு முதல்ல ரிவ்யூ பண்ண போறோம். ஏன் இந்த படத்துக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சினி பைட்ஸ் தமிழ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்குவா. இந்த கங்குவான்ற படத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 இருந்து 350 கோடி வரைக்கும் இந்த படத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா அவர்கள். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பழைய படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எமோஷனல் டச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரொம்ப சென்டிமெண்ட்டோ அந்த ஒரு பாசம் நிறைந்த எமோஷனலான விஷயம் வந்து இவரோட படத்துல எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த கங்குவா படத்துல அவர் தொடர்ந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்துல கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக இப்ப பிரசன்ட்ல வந்துட்டு என்ன நடக்குது, எப்படி அந்த சத்தியம் வந்துட்டு நிறைவேறுமா நிறைவேறாதா, ஏன்னா பாஸ்ட்ல வந்துட்டு அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல ஹீரோவால. சோ இப்ப பிரசன்ட்ல அது நிறைவேறுமா அப்படின்ற மாதிரி இந்த வந்துட்டு பூர்வ ஜென்ம விஷயத்தை வந்துட்டு இப்ப பிரசன்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆகி போச்சு. படத்தை ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சூர்யா அவர்களோட நடிப்பு எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கேமராமேன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹோல் டீம் இருக்கும் பாத்தீங்களா, அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்டோரியோட இந்த பாஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்குது. ஆனா அவங்க எந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க, எந்த இடத்துல இந்த படம் வந்துட்டு ஃபெயில் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்றோம், கனெக்ட் பண்ணி நாங்க ஒரு ஸ்டோரி சொல்றோம். அதாவது 1070களில் இந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ரோம அரசு வந்து ரோமன் எம்பையர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நாட்டை விரிவுபடுத்துறதுக்காக மற்ற நாடுகள் எல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதிக்கு வரப்ப இந்த பழங்குடியின மக்கள் தடங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கி அவங்களை அழிக்கணும், அதுக்கப்புறமா உள்ள வந்து நாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில சரி வேலை எல்லாம் செய்யறாங்க. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிச்சுட்டு சாவுறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ஒரு பையனுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க. அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியல. அதை வந்து இப்ப பிரசன்ட்ல நிறைவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை தொடர்ச்சி இருக்கு. இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வெறும் அந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி இந்த 1070களில் இந்த நடந்த அந்த கதையை மட்டுமே அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். அவங்க போட்ட படத்தை விட அதிகமாகவே ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரசன்டையும் பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஸ்டோரி சொல்றோன்ற பேர்ல பயங்கரமா அறுவை ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க. ஜவு மாதிரி படம் வந்துட்டு இழுத்த மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஒன்று பிரசன்ட்ல ஒரு எமோஷனல் ஸ்டோரியோட, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு எமோஷனல் ஸ்டோரியோட அவர் சொல்ல வந்த விஷயத்தை இப்படி கொண்டு போயிருக்காங்க. ஒன்று இந்த படமா கொண்டு போயிருக்கான், இல்லைன்னா வெறும் அந்த டைம்ல மட்டுமே நடந்ததை ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க வந்துட்டு படத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். முதல்ல எடுத்தோன்னே இப்போ பிரசன்ட்ல வந்துட்டு எப்படி போகுது சூர்யாவோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் காட்டுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கனெக்ட் பண்றோம்னு சொல்லியும் அது இப்படி பண்ணனால இந்த ஸ்டோரி என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு கதையை எடுத்து நல்ல ஒரு பட்ஜெட்ல செலவு பண்ணி எல்லாருமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வரப்ப கரெக்டா கனெக்ட் பண்ணாம போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகல, அவங்க கூட கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியா வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பட்ஜெட், இந்த படத்துக்கு பணம் பற்றாக்குறைன்னு இல்லை, நல்ல படம் போட்டு படம் எடுத்திருக்காங்க. ஆக்டர் சூப்பரான ஆக்டர், டேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. கான்செப்ட்ன்றது ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காங்க, ஹோல் டீமும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் எந்த இடத்துல பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசென்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்டும் அதுக்கப்புறம் பாஸ்ட்ல இருந்த கதையும் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா, இணைச்சு சொன்ன விதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இணைத்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. கான்செப்ட் சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்து அதுக்கான ஒரு சரியான ஸ்டோரியும் சரியான ஒரு எடிட்டிங் அண்ட் அதை கனெக்ட் பண்ண விதம் சரியில்லாததுனால மக்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டல்லுன்னு ஆயிடுச்சு. அதாவது சோர்வாயிடுச்சு. அந்த என்கேஜிங்காக படத்தை கொண்டு போயிருக்கணும், ஆனால் கொண்டு போல. இதில் வந்துட்டு எதுக்கு ஹீரோயின் வச்சாங்கன்னு தெரியல, எதுக்கு காமெடியன்ஸ் வச்சாங்கன்னு தெரியல, பெருசாக எந்த காமெடியும் படத்தில் இருந்த மாதிரி தெரியல. இதனாலேயே இந்த படம் வந்துட்டு இதுவாயிடுச்சு. எவ்வளோ வசூல் பண்ணிச்சு இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக வந்துட்டு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடிக்கும் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி கிட்ட வசூலாயிருக்கு. இந்தியா ஃபுல்லா ஒரு 70-80 கோடி, வேர்ல்டு வைடா பாக்குறப்ப 100 கோடிக்குள்ள தான் வந்துட்டு வசூலாயிருக்கு. இதுலயும் வந்துட்டு தியேட்டர்காரங்க அவங்களுக்கு உண்டான பணத்தை அவங்க பிரிச்சு எடுத்துட்டு மிச்சம் ப்ராஃபிட், மிச்சம் பணம் என்ன வரும், அதாவது இந்த ஓவரால் இந்த தொகையில தியேட்டர்காரங்களுக்கு உண்டான பணம் போக மிச்சம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்ட பணத்துல ஒரு 20% கூட எடுக்கிறது ரொம்ப வெயிட் அவுட்டா தான் இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்களுடைய நடிப்புல இது ஒரு புது விதமான கான்செப்டா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு படம் பிடிச்சிருச்சு. பட் வந்துட்டு
ஒரே ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்ட் 2 வரைக்கும் கொண்டு போகாம பார்ட் 1லயே மொத்த கதையும் சொல்லி முடிச்சிருக்கலாம். தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து பிரசன்ட்ல சொல்லாம வெறும் இந்த இதுல வந்துட்டு ஒரு பழங்குடியின மக்கள், அதாவது ஒரு ட்ரைபலா காட்டும்போது அந்த இது வந்து கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. பிரசன்ட்ல எப்படி இருக்காரு அப்படின்னு காட்டுறப்ப அந்த இது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல, கதை வந்து கனெக்ட் ஆகல. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.